ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 28/12/2024 கருணியா KR 686க்கான கெஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கு கெஸிங் பார்க்க போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை டு சனிக்கிழமை எப்போதும் போல் ஃபார்மெட்டை தான் பயன்படுத்தி இருக்கிறோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. சனிக்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்திருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகப்படியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து போர்டுக்குள்ளேயே நம்மளுக்கு டச்சு உருவாகுது நண்பா. அதனால தான் நம்ம அதிகப்படியான ட்ராக்கள் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி போலில் வந்து 857 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 829 857. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 200. அதுக்கு முந்தின சனிக்கிழமை 161 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 4DAவையும் ஏ போர்டையும் எடுக்கும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோட நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான டச்சும் கிடைக்குது நண்பா. இப்போ நான் இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 065லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 107,065. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 4D ஏ போர்டுங்கிறதுனால இதில் நம்ம இந்த 70 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 70 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச் நண்பா. 7 அல்லது 0. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்ராக்கான நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 065க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 787 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 4Dவையும் ஏ போர்டையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் நண்பா. எடுக்கும்போது நம்மளுக்கான சி போர்டு கிடைக்குது, அதோட ஆல் போர்டுக்கான டச்சு கிடைக்குது. இப்போ 787க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 787 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 819 787. இதில் நம்ம எடுக்க போகிறது 97. ஸோ இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு. 9 அல்லது 7 சி போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 7. இப்போ இந்த 787க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 089. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே சி போர்டுக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு சி. இப்போ 089 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 133. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து இந்த 03 மட்டும்தான். ஸோ இந்த 03 பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான டச்சு 3 அல்லது 0. இப்போ இந்த 089க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 30. ஸோ 30க்கு நம்மளுக்கு ரிசல்ட். இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 517. ஸோ ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அங்கே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து நோட்டட். ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு நோட்டட் நம்பர் நண்பா. ஸோ நோட்டட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ 089 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதுக்கான இதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து 517 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 506. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது 65. ஸோ இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு. 6 அல்லது 5 சி போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 5. இப்போ இந்த 517க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 245. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். அடுத்த ட்ரா பார்ப்போம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங் தான். 245 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 729 92. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு. 9 அல்லது 2 நெக்ஸ்ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 2. இப்போ இந்த 245க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 994. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் பி நண்பா. ஸோ
ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏபி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 994க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 523. இதில் நம்ம எடுக்க போகிறது 39 3 அல்லது 9. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 9. இந்த 993க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு நம்பர். இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 654 நண்பா. ஸோ 9 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 4 டிலே ஏறி இருக்குது. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு இது நோட்டட். அப்போ இந்த இடத்துல இந்த இடம் நம்மளுக்கு நோட்டட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 654க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 429. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 96. ஸோ இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சி போர்ட் 9 அல்லது 6. சி போர்ட் அல்லது ஆல் 9 அல்லது 6. இப்போ இந்த 654க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 161. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நோட்டட் ஆகுது நண்பா. இந்த ட்ராவில் இந்த மெத்தடை ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ நம்ம 161க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 652. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 21. இதுதான் நம்மளுடைய 4D அண்டு ஏ போர்டு. நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டு 2 அல்லது 1. சி போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 1. இப்போ இந்த 161க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 200 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதே மாதிரி போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஸோ நம்ம சி போர்டுக்கு பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு போர்டு ரெண்டுமே வேறு போர்டு வந்திருக்கு. இப்போ 200க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 998200. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது 4D அண்ட் ஏ போர்டு வந்து 82. ஸோ இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டு 8 அல்லது 2. சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 2. இப்போ இந்த 200க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு மறுபடியும் ஏ போர்டு தான் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கடைசியாக வந்த ரிசல்ட்டு. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை இதில் தான் எடுக்க போகிறோம். இந்த 857 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு வந்து 2 போர்டு ஏ போர்டும் 1 போர்டு வந்து நம்மளுக்கு பி போர்டுமா இருக்குது. ஸோ சி போர்டு இல்லை. ஸோ அதனால தான் இந்த ட்ராவில் இதில் சி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் போகிறோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 857 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 829 857. இதில் நம்ம எடுக்க போகிறது 98. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டு 9 அல்லது 8. 9 அல்லது 8 கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு. சி போர்டா அல்லது ஆல் போர்டான்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட்டு 2-3 ட்ராவாக நம்மளுக்கு வந்து பி போர்டு ஏ போர்டு தான் வந்திருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. வேண்டாம் நீங்கள் ஏ போர்டில் பயன்படுத்திக்கினாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் சி போர்டுங்கிறதுனால நம்ம சி போர்டுன்னு போட்டோம். ஸோ நம்பர் எதுவும் பிடிபட்டுட்டுன்னா டெய்லி எனக்கு சி போர்டு மட்டும் வேணும்னு நினச்சா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய நம்பர்ஸை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கு கெஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பார்ப்போம். இன்றைக்கி சனிக்கிழமை 28/12/2024 காரணியா கேஆர் 686க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.